श्रीमन्नूतनरङ्गनाथत्राडब्धहत्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणाहृतरात् सम्प्राप्तपर्यर्तुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीजेन प्रत्याश्रयामो भव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यम् भुजामस्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यं प्रसारमुनगत्य गुणं गुजाः कुर्यं नारायणाद्यैर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामहं श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिनी न्यस्तभारं तत्सम्प्राप्तारमां तद्विजयमनुगुणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षासनहितं सत्त्वस्तं श्रीवराहं विकिरणं देशकं संश्रयामि कल्याणावहमस्माकं कारुण्यकलशामृतेः प्रपद्ये रङ्गनाथस्य भवतैकजगल्लजन् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये सम्यग् न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय आरोग्यम् अर्जुनस्य आरोग्यं गीतानि शुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये सारथ्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः विद्वदाम्बोरुहद्यानविध्वस्ताश्लेषकल्मषां वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं श्रीरङ्गवीरमुकुन्दो वेदमेलि वेङ्कटरत्नाकरुणाकरिणावभूतम् शेषाचलसिद्धिरभोदितचात्रवेणिगम् शेषाद्रिनाथगिरिवरं प्रपद्ये எல்லாருக்கும் இறைவனுடைய பின்னால் கீதாபாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல 15 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். 16வது ஸ்லோகத்தை நாம அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றுக்கு சொன்னார் பெருமாள் சொன்ன விஷயத்தை பார்த்தோம். ஞானயக்ஞேன மாம் எதன்ப ஞானம் என்கின்றதான யஜ்ஞத்தினாலே என்னை பூஜிக்கக்கூடியவர்கள் எப்படி பூஜிக்கிறார்கள்? ஏகத்வேன பகுத்வேன பிருத்தக்வேன விஸ்வதோமுகம் அப்படி என்னை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. உபாசனம் பண்ணக்கூடியவாள் அப்படி உபாசனம் பண்றான். ஜெகதாகாரேன சூக்ஷ்ம சிகிச்சித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிகிச்சித் விசிஷ்டம் பிரம்ம காரியம். அவனே காரணமாகவும் அவனே காரியமாகவும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து இந்த உணர்தல் அப்படின்றதுதான் ஞானம். காரியமாகவும் காரணமாகவும் அவனே இருக்கின்றான் அப்படின்னு உணர்தல் இருக்கு இல்லையா? அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் உபாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதுல ஏகத்வேன பகுத்வேன பிருத்தக்துவேன அப்படின்னா காட்டப்பட்டது. அதுக்கு மேல அவதாரிக்க வைக்கிறார் விஸ்வதோமுகம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிரகார பிரகாரி பாவேன, அதாவது சரீராத்ம பாவேன பெருமாள் இப்படி இருக்கிறார் அப்படின்றத பார்த்தது. துணி எடுத்து வண்டி மேல வை. ததாஹி விஸ்வசரீரः அஹமேவ அவஸ்திதः இத்யாஹ.
எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக எம்பெருமானே இருக்கின்றான் என்பதை சேதனா சேதனமா இருக்கக்கூடியதான இந்த பதார்த்தங்களுக்கு சரீரியாக எம்பெருமானே இருக்கின்றான் அப்படின்ற விஷயத்த 16வது ஸ்லோகம் தொடக்கமாக தெரிவிக்கின்றார் இந்த விஷயத்தை. அகம் பிரதுரகம் யஜ்ஞா ஸ்வதாகம் அஹமௌஷதம் மந்த்ரோகம் அஹமேவா ஆச்யம் அஹமக்னிர் அஹம் ஹுதம் அஹம் கிரதுஹு அஹம் யஜ்ஞா ஸ்வதா அஹம் அஹம் ஔஷதம் மந்த்ரஹ அஹம் அஹமேவ ஆச்யம் அஹம் அக்னிஹி அஹம் ஹுதம் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாமாக நானே இருக்கின்றேன் அப்படின்ற விஷயத்த பெருமாள் இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். இப்போ எப்படி இருக்கின்றார் அப்படின்றத இப்போ ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அகம்னா நான் அப்படின்னு அர்த்தம். நானே கிரத்துவா இருக்கேன். இப்போ கிரதுஹு யஜ்ஞா ரெண்டுத்துக்குமே யாகம் அப்படின்ற சாமானிய அர்த்தத்தை குறிக்கக்கூடியதுதான். இப்ப இங்க பெருமாள் என்ன பண்றார்? கிரத்துஹுன்னு சொல்லியிருக்கார், யஜ்ஞா அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ கிரத்துஹு அப்படின்னா ஜோதிஷ்டோமம் முதலான யாகங்கள். யஜ்ஞா அப்படின்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள். அகம் ஸ்வதா, அதாவது ஸ்வதா அப்படின்னா பித்ருக்களுக்கு ஒரு புஷ்டி அளிக்கக்கூடியதான ஒரு ஆகுதி. அந்த ஆகுதியாகவும் நானே இருக்கிறேன். அகம் ஔஷதம், நானே ஔஷத சப்தத்தினால இந்த இடத்துல ஹவிஸ் சொல்லப்படுறது. ஹவிஸாகவும் நானே இருக்கிறேன். அகம் மந்திரஹா, நானே மந்திரமாறேன். அகமேவ ஆட்சியம், நானே நெய்யாவும் இருக்கேன். அகமேவ ஆட்சியம், நானே நெய்யா இருக்கேன். அகம் அக்னிஹி, அந்த அக்னி 3 விதம், கார்கபத்தியம் ஆகவனியம் அப்படின்ற அக்னி எல்லாம் சொல்லப்படுறது. அதுல ஆகவனியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அக்னியாகவும் நானே இருக்கேன். அகம் ஹுதம், நானே ஹோமமாகவும் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்றாங்க. இப்போ காரணமாகவும் நானே இருக்கின்றேன், காரியமாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். அதுல இப்போ சாதன பக்தி நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் உபாசிக்கிறார்கள். எப்படி உபாசிக்கிறார்கள்? காரிய நிலையிலும் பல பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய வஸ்துக்கள், சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் என்று சொல்லக்கூடியதான காரியங்களாகவும் காரண நிலையில இருக்கக்கூடிய பெருமாளே ஒன்றாக இருக்கின்றான் அப்படின்னு சாதன பக்தி நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் உபாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த 16வது ஸ்லோகம் தொடக்கமாக 16, 17, 18, 19 4 ஸ்லோகங்கள்ல தானே காரிய நிலையில இந்த லோகத்துல பல பொருட்களை சரீரமாக கொண்டிருக்கின்றான். பலவிதமான சேத்தனா சேத்தன பதார்த்தங்களை சரீரமாக கொண்டிருக்கின்றான் அப்படின்றதையும் இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாகவும் விவரணம் பண்ணி இந்த இடத்துல சொல்றாங்க. பாஷகர் பங்கி பாருங்க. அகம் கிரதுஹு, அகமேவ ஜோதிஷ்டோமாதிகா கிரதுஹு. ஜோதிஷ்டோமம் முதலான கர்மாக்கள், அதனால பண்ணக்கூடியதான அந்த கர்மாக்கள் மூலமாக பண்ணக்கூடியதான யாகங்கள், அதாவது சொர்க்க காமோ எஜேத, சொர்க்கத்தை அடைவதற்காக பண்ணக்கூடியதான யாகங்கள், சொர்க்க பலனை உத்தேசித்து
சொர்க்க பலனை கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடியதான யாகங்கள் ஜோதிஷ்டோமாதி யாகங்கள். இந்த ஜோதிஷ்டோமாதி யாகங்களாக நானே இருக்கின்றேன். அகமேவ மகாயஜ்ஞா. யஜ்ஞ சப்தத்தினால முன்னாடியே பார்த்தோம் பஞ்சமகா யஜ்ஞங்கள் சொல்லப்படுறது. பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்னென்ன? பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 யஜ்ஞங்கள் பிரதிதினம் நாம் செய்யக்கூடியதாக விதிக்கப்பட்டதான 5 யஜ்ஞங்கள். பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பஞ்சமகா யஜ்ஞங்களாக நானே இருக்கின்றேன். அகமேவ யஜ்ஞா. அகமேவ பித்ருகுண பித்ருகுண புஷ்டிதா ஸ்வதா. பித்ருக்களுக்கு பித்ரு கண புஷ்டிதா. பித்ரு கூட்டங்களுக்கு, கணம்னா கூட்டம் அர்த்தம். பித்ரு கூட்டங்களுக்கு புஷ்டியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்வதா. புஷ்டிதா அப்படின்னா புஷ்டிம் ததாதி இதி புஷ்டிதா. புஷ்டியை கொடுக்கின்றபடியினால புஷ்டிதா அப்படின்னு உற்பத்தி. புஷ்டிம் ததாதி இதி புஷ்டிதா. அது என்ன? ஸ்வதா. அந்த ஸ்வதா அப்படின்ற சப்தத்தினால பித்ருக்களுடைய கூட்டங்களுக்கு ஒரு புஷ்டியானது ஏற்படுகிறது. ஔஷதம், அகமேவ ஔஷதம்னு சொன்னார். ஔஷதம் அப்படின்னா அவிஷ்ட அகமேவா. தாதா சார் கிளாஸ்ல இருக்க பேசுமா? அவிஷ்ட அகமேவா. அவிர்பாகமாகவும் நானே இருக்கிறேன். அகமேவச்ச மந்திரா. நான் தான் மந்திரமுமாவும் இருக்கிறேன். அகமேவச்ச ஆஜ்யம். ஆஜ்யம்னா ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான நெய் அப்படின்னு அர்த்தம். ஆத்துல உபயோகப்படுத்துறது, அன்னசுத்தியாக உபயோகப்படுத்துறது, சரீர சுத்தியாக உபயோகப்படுத்துவதற்கு பெயர் கிருத்தம். நம்ம தினம் சாத்திர புத்தின்னு சாப்பிட்ற நெய்க்கு பேர் கிருத்தம். ஹோமத்துக்கு உபயோகப்படுத்துற நெய்க்கு பேர் ஆஜ்யம். அதனாலதான் இந்த கடையில ஹோமம்லாம் பண்ணும்போது ஓம நெய் அப்படின்னு இந்த ஆத்துல ஹோமம் எல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, சிவஸ்வாமம் முதலான ஹோமங்கள்லாம், அதுக்குன்னு போய் தனியா நெய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கினா மகா பாப்பம். அதாவது விலை கம்மியா எல்லாம் கலந்து இருக்க மாதிரி ஒரு நெய் விற்கும் கடையில, ஓம நெய் அப்படின்னு கொடுப்பான். அதுக்கு ஏதோ உதயகிருஷ்ணா மாதிரி ஏதாவது ஒரு பேரை போட்டு ஏதோ ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பான். நாம ஆத்துக்கு எந்த நெய் உபயோகப்படுத்துறோமோ, அன்னசுத்தியாக எந்த நெய்யை உபயோகப்படுத்துறோம், பொதுவா வெண்ணெய் வாங்கி தான் காய்ச்சல் மாங்கல்ல. அதே மாதிரி வெண்ணெய் வாங்கி ஹோமத்துக்கும் ஸ்ராத்தாதிகளுக்கும் உபயோகப்படுத்தினா ஸ்ரேயஸ் நமக்கு. ஸ்ராத்தாதிகள் வரும்பொழுது கடையில போய் ஓம நெய் வாங்கிட்டு வந்தா அது ஸ்ரேயஸ் கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் ஆஜ்யம் அப்படின்னு சொல்லணும். நமக்கு சிரைட்டியத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு அந்த ஹோமாக்னியில நம்மளால விடக்கூடியதான ஆகுதியின் மூலமாக நம்ம மொத்த பரம்பரைக்குமே சிரைட்டியமானது ஏற்படும். அது அந்த மாதிரி கடையில இருக்கக்கூடிய சாதாரணமான இந்த விலை கம்மியா இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் வாங்கி யாகத்துக்கு அக்னி பகவானை கொடுக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம். அகமேவச்ச ஆஜ்யம் பிரதர்சனார்த்தம் இதம் சோமாதிகஞ்ச அவிஹி அகமேவ. சோமாய ஸ்வஹா, சோமாய இதன்னமா அப்படின்னா மந்திரங்கள் சொல்றோம் இல்லையா, எல்லா அவிரும் நான் தான் அப்படின்றத காட்டுறார் பெருமாள். அகம் ஆகவனியாதிக்கோ அக்னி. ஆகவனியம் அப்படின்னு அக்னி 3 விதம். ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணா அக்னின்னு. அந்த 3 வகைப்பட்ட அக்னியாகவும் பெருமாள் இருக்கான். அதாவது நானே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? என் அதீனத்துல அவைகள்லாம் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அவைகள் எனக்கு சரீரமாக இருக்கின்றன, நான் அதற்கு ஆத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எல்லா வஸ்துக்களுக்குமே என் அதீனம்தான் அப்படின்னு தனக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் இவைகள் எல்லாமே நான் அவைகளுக்கு பிரகாரியாக இருக்கின்றேன்
அப்படின்றத இந்த இடத்துல காண்பிக்கிறார் பெருமாள். அகமேவ ஹோமஸ்ட அகமேவ, ஹோமமாகவும் அதாவது புதமாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். யாகத்துல ஹோம ரூபமான ஒரு கிரியை இருக்கு, அந்த கிரியையும் என் அதீனம்தான் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல ஹோமஸ்ட அகமேவான்னு பாஷ்யக்காரர் பங்கி பண்ணியிருக்கார். ஆனா பெருமாள் ஸ்லோகத்துல சொல்லும்போது அகம் ஹுதம்னு தான் சொல்லியிருக்கார். எப்படி பொருந்தோம்? இப்ப அகம் ஹுதம் அப்படின்னா ஹுதமாக நான் இருக்கின்றேன்னு அர்த்தம். இங்க ஹோமஸ்ட அகமேவ அப்படின்னு ஹோமமா சொல்லியிருக்கார். ஹுதம்னா அந்த நெய்ய விடுற ஆகுதிக்கு பேர் ஹுதம். ஹோமம்னா அந்த சம்பூர்ண கிரியைக்கு பேர் ஹோமம். இப்போ பாஷ்யக்காரர் இப்படி மாத்தி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், ஹுதம் அப்படின்றது ஹோமம் செய்யப்படும் ஹவிச குறிக்கிறது. ஹோமம் பண்ணும்போது ஒரு ஹவிஸ் இருக்கு இல்லையா, சுத்தாண்ணம், சக்கர பொங்கல், இப்படி ஏதோ ஒரு ஹவிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹவிச குறிக்கக்கூடியதுதான் உதசப்தம். இப்போ ஏற்கனவே அகமேவ ஔஷதம் அப்படின்னு முன்னாடி சொன்னார். ஔஷத சப்தத்தினால ஹவிர்பாகங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டபடியினால இந்த இடத்துல குத சப்தத்தினால பாஷ்யக்காரர் ஹோமத்தை சொல்றார். எப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார், பூயத்தை ஈதி ஹோமஹா அப்படின்னு சொல்றார். இந்த விற்பத்தியை கொண்டு பூயத்தை அப்படின்னா அந்த அவிர்வாகங்களை அக்னியில பிரட்சித்தம் பண்ணி, அந்த அக்னியில பிரட்சித்தம் பண்ணி அதன் மூலமாக அந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றபடியினால உதசப்தத்தால் நேரடியாக ஹோமமே குறிக்கப்படுகின்றது அப்படின்ற அர்த்தத்துல இங்க தெரிவிக்கின்றார் பாஷ்யக்காரர். பூயத்தை ஹிதி ஹோமஹா அப்படின்ற விற்பத்தினார். அடுத்ததாக 17வது ஸ்லோகம். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமஹா வேத்யம் பவித்ரமோங்காரஹ யஜுவேவச. முன்னாடி தனித்தனியாக அகம் அகம் அகம்னு காண்பித்தார் இல்லையா, இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இப்ப எப்படி? பிதா அகம், அகம் பிதா, அஸ்ய ஜகதா அகமேவ பிதா, அகமேவ மாதா, அகமேவ தாத்தா, அகமேவ பிதாமஹ, அகமேவ வேத்யம், அகமேவ பவித்ரம், அகமேவ ஓங்காரஹ, அகமேவ ருக்கு, அகமேவ சாம, அகமேவ யஜுரேவச்ச, அகமேவச்ச யஜுர். இப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். அஸ்ய ஜகதா இந்த ஜகத்திற்கு, அதாவது அந்த சராச்சரங்களும் சேர்ந்திருக்கக்கூடியதான இந்த ஜகத்திற்கு பிதா நான் தான், மாதாவும் நான் தான், தாத்தா அப்படின்னா உண்டு பண்ணக்கூடிய பரம்பரா காரணத்தோடு இருக்கக்கூடியதான சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய நான் தான். அதாவது பொதுவா தாத்தா சப்தத்தினால சதுர்முக பிரம்மா சொல்லப்படுறார். ஆனா இந்த இடத்துல தாத்தா சப்தத்துக்கு மற்ற பொருள்களை சிருஷ்டிக்கக்கூடியதற்கு எவனொருவன் காரணமாக இருக்கிறானோ அவனும் நான் தான் அப்படின்னு அர்த்தம். தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து அப்படின்னு இருக்கு. யோ பிரம்மாண்டம் விரதாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தான் தெரியும், நாமளும் இன்னைக்கு ராத்திரி அநேகமா வாசிப்போம். அதை நம்ம பிரம்மாவுக்கு அடியிலே வேதங்களை கொடுத்து, பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்து அதன் பிரகாரம் சிருஷ்டி பண்ண வைக்கிறான் பெருமாள். அப்போ யார் ஒருவன் பரம்பரா காரண ரூபமாக சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறானோ அவனை நான் தான் அர்த்தம். தாத்தான் இருக்குது. பிதாமகா, பிதாமகனாகவும் நான் தான் இருக்கேன். பிதாமகன்னா நமக்கு பிதாவாக லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பிதாவாக பிரம்மா இருக்காருன்னா நாராயணன் நான்முகனை படைத்தான் அப்படின்னு சொல்றபடியினால அவனுக்கு தகப்பனாராகவும் இருக்கக்கூடியவன் பிதாமகன். வேத்யம் பவித்ரம், இந்த எம்பெருமான், இந்த பிரம்மமானது வேத்யம், வேதத்தினால அறிந்து கொள்ள வேண்டியதான, வேதாத்து ஞாத்தவியம் இது வேத்யம்
வேதத்தினால வேதத்திலிருந்து அறியப்பட வேண்டியவன். வேதேன ஞாத்தவியம், வேதத்தினால அறியப்பட வேண்டியவன். அப்படி வேதத்தினால அறியப்பட வேண்டியவனாக இருக்கக்கூடியபடியினால இவன் பவித்திர சப்தத்தினால சொல்லப்படுகின்றான். அது மட்டும் இல்ல, ஓங்காரா நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஓங்காரமாகவும் இவன் தான், இந்த எம்பெருமான் தான் இருக்கின்றான். இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஓங்காரம் அப்படின்னால் அகார உகார மகார ஞானங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஓங்காரமாகவும் இவன் இருக்கின்றான். ரிக் சாம எதிரே வச்ச ருக்கு ருக்வேதம், எஜுகு எதிர்வேதம், சாமன்றதுனால சாமவேதம். இப்படி இவைகளாகவும் நானே இருக்கின்றேன், அகமேவா அப்படின்னு அர்த்தம். இப்போ உபலட்சணம் இந்த ரிக்கு சாம எஜுகு அப்படின்னு சொன்னதுனாலேயே மற்ற வேதம், புராணங்கள், இதிகாசங்கள் இவைகள் எல்லாமும் எடுத்துக்கணும் நாங்க எப்பவுமே. பாஷகார் பங்கி பாருங்க. அஸ்ய ஸ்தாவர ஜங்கமாத்மகஸ்ய ஜெகதா, அசையும் பொருள் அசையா பொருள், அதுதான் ஸ்தாவர ஜங்கமம். ஸ்தாவர ஜங்கம சப்தத்தினால அசையும் பொருள் அசையா பொருள் இவைகள் சொல்லப்படுகின்றன. அஸ்ய ஸ்தாவர ஜங்கமாத்மகஸ்ய ஜெகதா தத்திர தத்திர, அந்த இந்த மாதிரி இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்துக்கு தத்திர தத்திர பித்ருத்வேன மாத்ருத்வேன தாத்ருத்வேன பிதாமகத்வேன ச வர்த்தமானா அகமேவம். அப்பாவாகவும் அம்மாவாகவும் தாத்தாவாகவும் பிதாமகராகவும் இருக்கக்கூடியவன் நானே தான். அத்த தாத்ரு சப்தா மாதா பித்ரு வத்திரிக்தே உற்பத்தி பிரயோஜகே சேத்தன விசேஷே வர்த்தது. மாதா பிதா இவைகளை காட்டிலும் உற்பத்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு சேத்தன விசேஷன், அவனை குறிக்கக்கூடியதாக இந்த இடத்துல தாத்ரு சப்தமாக தாத்தா சப்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்கிஞ்சிது வேதவேத்தியம் பவித்ரம் பாவனம், பவித்திரம் பாவனம், மிக சுத்தமானவன் அப்படின்னு சொல்லப்படுறது நிர்மலமானவன் அப்படின்னு. ஏதாவது நம்ம எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னால் அது வேதத்தினால மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அது அகமேவ, அதுவும் நான் தான். வேத கஷ்ட வேத பீஜ பூதா பிரணவா அகமேவ. வேதம் அப்படின்றது எதிலிருந்து தொடக்கமாகிறது அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு நாம ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிரணவ சந்தசாமிவ அப்படின்னு காளிதாசனும் ரகுவம்சத்தை சொல்றாங்க. வைவஸ்வத்தோ மனோர்நாம மானனியோ மனிஷினா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும்போது பிரணவ சந்தசாமிவ அப்படின்னு சொல்றார். எப்படி வேதத்திற்கு முதலாவதாக பிரணவம் இருக்கின்றதோ, இன்னைக்கு நாம வேதம் சொல்லும் போது அழகி ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். வேதத்திற்கு எப்படி பிரணவம் முதலாக இருக்கிறதோ அதுபோல இந்த தசரதனுடைய வம்சத்துல, திலீபனுடைய வம்சத்துல இந்த சக்கரவர்த்திகள், அயோத்திய மாநகரத்து சக்கரவர்த்திகள்ல முதலாவதாக மனுஹு, வைவஸ்வத மனுஹு அப்படின்றவன் இருக்கின்றான் அப்படின்னு காளிதாசன் சொல்றார் அந்த இடத்துல ரகுவம்சம். அது மாதிரி வேதத்தினுடைய ஆரம்பம் எதுன்னா பிரணவம். அந்த பிரணவமாக நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ரித்சாம எதிராத்மகோ வேதஸ்ட அகமேவா. வேதம்னா என்ன? ரித்து எஜு சாம அதர்வன இவைகள் தான் வேதம். அவைகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்னு சொல்றேன். எல்லாமே நான் தான். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி திவாச சரணம் சுகிருத்து பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். 18வது ஸ்லோகம். யதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசः சரணம் சுகிருத்து பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எல்லாமே நானாதான் இருக்கேன்னு சொல்றார். போன ஸ்லோகத்துல அஸ்ய ஜெகதா அப்படின்னு ஒரு பதம் இருந்ததோ இல்லையோ, அந்த பதத்தை இங்கேயும் அத்தியாகாரம் பண்ணுது. பிதாஹமஸ்ய ஜெகதா அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ,
அந்த அஸ்ய ஜெகதா அப்படின்ற பதம் இங்கேயும் கொண்டு வரணும். அந்த வாக்கியத்தை இங்க அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அஸ்ய ஜெகதா, இந்த ஜெகத்திற்கு கதிகி, கதிகினா அடையக்கூடிய இடம், பிராபிய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். பர்த்தா, பரதீதி பர்த்தா, அதனால்தான் கணவனை பர்த்தா அப்படின்னு சொல்றோம். பர்த்தா அப்படின்னா தரிக்கக்கூடியவன், தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவன். அப்போ பர்த்தா தரிக்கக்கூடிய சேத்தனாக இருக்கக்கூடியவன். பிரபு அப்படின்றதுனால நியமிக்கக்கூடிய சேத்தனம். நியமிக்கக்கூடிய சேத்தனம்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருக்கக்கூடியவர்கள் நாம். சாட்சி, நாம நேர்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியதான உருவம், அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் தினம். நிவாசஸ்தானம், நிவாசகா அப்படின்னா வசிக்கக்கூடிய இடமாகவும். சரணம் அப்படின்ற சப்தத்தினால சரண்யன் சொல்லப்படுறான் இந்த இடத்துல. சரண்யனுடைய வேலை என்ன? நமக்கு இஷ்டமானதை கொடுத்து அனிஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியவன் தான் சரண்யன். எனக்கு எது இஷ்டமோ அதை கொடுக்கணும், எனக்கு எது அனிஷ்டமோ அதை என்னிடத்துல இருந்து போக்கடிக்கணும். சுகிருத்து, சுகிருத் அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம் எப்பொழுதுமே நம்முடைய சந்தோஷத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள். சுஹிருதா, அவருடைய இதயபூர்வகமாக நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் சுகிருத் சப்தத்தினால விவகரிக்கப்படுகிறார்கள். ஆத்ம சுகிருத்து அப்படின்னு ஒரு பதம் பிரயோகம் பண்ணும். ஆத்ம சுகிருத்து அப்படின்னா நமக்கான அனிஷ்டத்தை நினைக்கவே நினைக்காதவர்கள் தான் ஆத்ம சுகிருத்தா இருக்க முடியும். அப்படிப்பட்ட சுகிருத்து. பிரபவ பிரளயஸ்தானம், இந்த லோகத்திற்கு தோன்றக்கூடிய இடமாகவும், பிரளய சப்தத்தினால லயத்தை அடையக்கூடிய இடமாகவும், அழியக்கூடிய அழிவை அடைய, அதாவது அழிவுன்னு சொல்றதை கூட இந்த இடத்துல லயத்தை அடையக்கூடியதுன்னா இந்த உலகம் முழுவதும் ஒடுங்கக்கூடிய, நாசத்தை அடையக்கூடியதான ஒரு இடமாகவும் இருக்கக்கூடியவன் அவன். அதாவது எதோவாயுமானி பூத்தானி சுத்தி அர்த்தம். அவனே சிருஷ்டிகர்த்தா, அவனே லயகர்த்தா. நிதானம் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சிருஷ்டிக்கும் லயத்திற்கும் ஏற்றதாக இருக்கக்கூடியவைகள் தான். பீஜம் அவ்வியம், இந்த உலகத்திற்கு எம்பெருமான் ஒருவனே காரணபூத்தனாக இருக்கின்றான். இந்த ஸ்லோகத்தினால இது சொல்லப்படுறது. பாஷிகார் பங்கி பாருங்க, கம்யத்தை இது கதிகி. கதிகி அப்படின்னா சென்று அடையக்கூடியபடினால் கதி அப்படின்னு சொல்லப்படுறது. தத்திர தத்திர பிராபிய ஸ்தானம் இத்தியர்த்தா, அந்தந்த இடத்திற்கு செல்லக்கூடியபடினால் அப்படி சொல்லப்படுற. பர்த்தா அப்படின்னா தாரைதா, தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவன். பிரபு அப்படின்னா சாசிதா, நம்மை அடக்கி ஆள்பவன். சாட்சி அப்படின்னா சாட்சாத் திருஷ்டா, கண்ணுக்கு எதிர நேரிலே காணக்கூடியவன். நிவாசகா அப்படின்னா வாசஸ்தானம், வேஷ்மாதி அப்படின்னா பவனம், வீடு, பவனம் முதலானவைகள் வாசஸ்தானம். சரணம் அப்படின்னா இஷ்டஸ்ய பிராபகத்தையா அனிஷ்டஸ்ய நிவாரணத்தையாச்ச சமாசிரேணீய சேத்தன சேத்தன சமாசிரேணீய சேத்தன சரணம். நம்முடைய இஷ்டங்களை கொடுக்கிறவனாகவும் அனிஷ்டங்களை போக்கடிக்கக்கூடியவனாகவும் சேத்தனர்களுக்கு சரணமாக இருக்கக்கூடியவன். சச்ச அகமேவ, எல்லாம் நான் தான். சுகிருத்து அப்படின்னா ஹிதைஷி, நம்முடைய ஹிதயத்தை விரும்பக்கூடியவர்கள் சுகிருத்து. பிரபவ பிரளயஸ்தானம், எஸ்ய கஸ்யசித் எத்திர குத்திரச்சித் உற்பத்தி பிரளயோகோ எது ஸ்தானம். எங்க வேணா இருக்கட்டும், எந்த இடத்துல வேணா, எப்பொழுது வேணாலும் சரி இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், உற்பத்தி பிரளயஸ்தானம் எது சொல்லப்பட்டிருக்கோ அதுவும் நான் தான். அது அகமேவா.
நிதானம் அப்படின்னா நிதீயத்தை இது நிதானம். உற்பத்தியம் உபசம்ஹாரியம் அகமேவ இत्यर्थः. உற்பத்தி பண்ணக்கூடியது, லயத்தை அடைய வைக்கக்கூடியது எல்லாமே நான் தான். அவ்யயம் பீஜம் தத்திர தத்திர ரகிதம் எக்காரணம். அழியாமல் இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் நான் தான். அகமேவ எல்லாமே நான் தான் அப்படின்னு இந்த இடத்துல அதாவது சொல்லப்பட்டிருக்கு. இது 18வது ஸ்லோகம். 19வது ஸ்லோகத்துல பாருங்க. தபாம்யஹம் வருஷம் நிகிருண்யாமுத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சரசச்சாஹம் அர்ஜுன. இதோட பூர்த்தி பண்றார் இந்த விஷயத்த சொல்லி. அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். அகம் நான் தான் தபாமி, அதாவது அக்னி சூரியன் இவர்கள் முதலானவர்களை சரீரமாக கொண்டு எல்லாரையும் தகித்து கொண்டு இருக்கின்றேன். நான் தான் அகமேவ தபாமி. சுவாமி சூரியன் தானே தப்பிக்கிறது, சூரியனும் பண்ணல அக்னியும் பண்ணல, நான் தான் பண்றேன் எல்லாத்தையும். அகம் வருஷம் நிகிருந்தான், நான் தான் மழையையும் கொடுக்குறேன். அகமேவ உத்சுருஜாமி, நான் தான் மழை காலத்துல அதாவது ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேன்னு சொன்னா போல நான் தான் கடல் நீரை வாங்கிண்டு கார் மேகமாக மாறி நான் தான் மழையே பொழிய வைக்கிறேன். அகமேவ அமிர்தம், நான் தான் அமிர்தம். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களையும் பிழைக்க வைக்கக்கூடியதான அமிர்தமாக நான் தான் இருக்கேன். அகமேவ மிருத்யு, இந்த அண்ட சராச்சரங்களையும் அழிக்கக்கூடிய பொருளாகவும் நானே இருக்கேன். நான் தான் சத்து, வர்த்தமான காலத்துல நம் கண்ணுக்கு எதிர தெரியக்கூடிய பொருட்களாகவும் நான் தான் இருக்கேன். அசத்து, அதாவது இறந்த காலத்துல அழிந்த பொருட்கள், எதிர்காலத்துல வர இருக்கக்கூடிய பொருட்கள். அதாவது என்ன அர்த்தம்? சச்சப்தத்தினால வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடிய பொருட்கள். அசத் சப்தத்தினால இறந்த காலத்திலேயும் எதிர்காலத்திலையும் இருக்கக்கூடியதான பொருட்களாகவும் நானே தான் இருக்கேன். அதாவது இருந்த பொருட்கள், இனி வரும் காலங்கள்ல இருக்க போகிற பொருட்கள், இதெல்லாமாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். பாஷகார் பங்கி பாருங்க. அக்னியாதித்யாதி ரூபேண அக்னியாதித்யாதி ரூபேண அகமேவ தபாமி. அக்னி, ஆதித்யன் இந்த மாதிரியான பதார்த்தங்களை சரீரமாக கொண்டு அகமேவ தபாமி, நானே தபிக்கிறேன், அதாவது வெப்பத்தை அளிக்கிறேன். கிரீஷ்மாதவ் அகமேவ வருஷம் நிகழ்ந்தான், கிரீஷ்ம காலங்கள்ல நானே வருஷத்தை உண்டு பண்றேன். ததா வருஷாசு அகமேவ உத்சுதான், வருஷா காலங்கள்ல நானே கடல் நீரை மேகமாக இருந்து வாங்கி கொண்டு நானே மழையை பொழிய வைக்கிறேன். அமிர்தம் செய்வ, நானே அமிர்தம். மிருத்யுஷ்ட, நானே மிருத்யு. ஏன ஜீவதி லோகா ஏனச்ச மிரியத்தே தது உபயம் அகமேவ. மிருத்யு சப்தத்தினால மரணம் சொல்லப்படுறது, அதே மாதிரி அமிர்த சப்தத்தினால ஜீவனம் சொல்லப்படுறது. இந்த லோகம் எதனால் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதோ, இந்த லோகம் எதனால் மரணத்தை அடைகின்றதோ, அதெல்லாம் நான் தான். கிமத்திர பகுனோக்தேன, இன்னும் ஏன் சொல்லணும், இன்னும் எவ்வளவு சொல்லணும் நானும். சதசஸ்ட அகமேவ. சத்து எத் வர்த்தத்தை, கண்ணுக்கு எதிர எது இருந்து கொண்டிருக்கிறதோ, அசத்து எது அதீதம் அநாகதஞ்ச, எது சென்றதோ, எது இனிவரும் காலங்கள்ல வரப்போகின்றதோ அதெல்லாம் நான் தான். சர்வாவஸ்தா அவஸ்தித சிதச்சித் வஸ்து சரீரத்தையா தத் பிரகாரா அகமேவ அவஸ்தித ஆய்க்கத்தா. எல்லாமாகவும் நானே இருந்து கொண்டிருக்கிறேன். சிதச்சித் வஸ்துக்களுக்கு பிரகார பிரகாரி பாவங்களாக அவைகளை சரீரமாக கொண்டு நான் ஆத்மாவாக நானே இருந்து கொண்டிருக்கிறேன். ஏவம் பகுதா பிருத்தக்துவேன விபக்த நாமரூபாவஸ்தித கிருஷ்ண ஜெகத் சரீரத்தையா, இப்படி பகுதா பலவிதமாகவும், பிருத்தக்துவேன தனித்தனியாகவும், விபக்த நாமரூப பிரிக்கப்பட்டதான நாமரூபங்களை உடையதாக இருக்கக்கூடியதான இந்த முழுவதுமான ஜெகத்திற்கும், ஜெகத்தையும் சரீரமாக கொண்டு
நான் அவைகளுக்கு ஆத்மாவாக இருந்து கொண்டு தத் பிரகாரா அகமேவ அவஸ்திதா நானே இருந்து கொண்டிருக்கிறேன் இது ஏகத்துவ ஞானேன இப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை கொண்டு அனுசந்ததானாஷ்ட இப்படி அனுசந்தானம் செய்யக்கூடியவர்கள் மாம் உபாசித்தை என்னை உபாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு 19வது ஸ்லோகத்துல சொல்றார். ஏவம் மகாத்மனாம் ஞானினாம் பகவத் அனுபவிக்க போகானால் விருத்தமுக்துவா தேஷாமேவ விசேஷம் தரிசித்தும் அஜ்ஞானாம் காமகானாம் விருத்தமாக. ஞானிகளை பற்றி சொல்லியாச்சு. இப்போ மற்றவர்களை பற்றி தெரிவிக்கின்றார் அடுத்த ஸ்லோகத்தினால. இத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, நாளைக்கு இல்லை. நாம நாளை மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். நாளை காத்தால ஸ்ரீபாஷ்யம் உண்டு. சாயங்காலம் எந்த கிளாஸும் கிடையாது. சண்டே ஈவினிங் எந்த கிளாஸும் கிடையாது. நாம திங்கட்கிழமை அன்னைக்கு கிரமமா மற்ற கிளாஸ் எல்லாமும் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேச வேதாந்த குரவே நமஹ. தாசன் दास धन्यवाद।